நான் இப்போ ஒரு பார்க் ஒன்றில் நிற்கிறேன். சின்ன பார்க்கு பக்கத்துலேயே தான் பீச் எல்லாம் இருக்குது. போட்டெல்லாம் நிற்கிற பீச் அங்கே தான் சப்ளை போட் இருக்குது. மற்றது கெஸ்ட் எல்லாம் வர போட்டு அங்கே தான் இருக்குது. இந்த பாருங்க எப்படி ஒரு பார்க் ஒன்றுன்னு சொல்லி. எப்படி இருக்கு, நம்ம ஊரில் கூட இப்படி இருக்காது போல். சின்ன சின்ன பார்க்கெல்லாம் அவ்வளோ நீட்டாகவும் நல்ல கிளியராகவும் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இதுக்கு இல்லைன்னு சொல்லலை. பாருங்க உங்களுக்கு காட்டு லக்ஸரியான போர்டுகள் எல்லாம். கார்களை பாருங்க, பார்க்கிங் ஏரியா பாருங்க. இங்கே பார்க்கிங் ஏரியாலாம் இப்படிதான், ரோட்லேயே தான் பார்க்கிங் ஏரியாலாம். டைவிங் போர்டெலாம் நிற்கிது பாருங்க. கெஸ்ட் எல்லாம் வந்து நாமளும் போகலாம். டைவிங் போர்டு போயிட்டு டீப்புக்கு போயிட்டு மீனுகள் ஃபிஷ்ஷு அது இதில் பார்க்கலாம். என்னோட ஒரு ஆள் இருக்குது, சரியா கதைக்க சொல்கிறேன் பாருங்க. சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் தான் சொல்லணும், புதுசாக வந்துருக்குறீங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த டைவிங் போட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்கூபா டைவிங்க்கான கம்ப்ரெசர்ஸ், அப்புறம் வந்துட்டு மாஸ்க், ஃபின்ஸ் அது எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷிங் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்துட்டு ஃபிஷ்ஷோட வாலு அது மாதிரியெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால தெரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். நம்ம ஒரு ட்ரிப்பு புக் பண்ணிட்டோம்னா அவங்களே வந்துட்டு நம்மளுக்கு இங்கேருந்து மார்னிங் வந்துட்டு நம்மளை பிக்கப் பண்ணிவிடுவாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் லஞ்சும் நம்மளுக்கு அதே டைம்லேயே கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இவங்க கூட்டிகிட்டு போகிறது டைவிங், அப்புறம் வந்துட்டு சாண்ட் பேங்க். அங்கே பாருங்க, ஒரு லேண்ட் கிராஃப்ட் தெரியுதுங்களா? லேண்ட் கிராஃப்ட்னா அந்த ஆரஞ்சு கலரில் வந்துட்டு ஒரு போட்டு வருது இல்லைங்களா, அதுதான் லேண்ட் கிராஃப்ட், சரிங்களா? அதில் தான் நம்ம வந்துட்டு பெரிய எக்ஸ்கவேட்டர் இல்லைன்னா கார், ட்ரக், ஒரு ஐலண்டுக்கு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய வாகனம் இல்லை பெரிய கார் ஏதாவது வந்துட்டு இறக்குமதி செய்யணும்னா நம்ம மாலே அப்படின்ற கேபிட்டல் சிட்டியிலேருந்து கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி, வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்ற ஒரு பொருள் வந்துட்டு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி இந்த மாதிரி லேண்ட் கிராஃப்டில் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஏரோப்ளைன்ஸ் அந்த மாதிரி எதுலேயுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? நம்ம ஊரில் கூட நம்ம கப்பலில் தானே எடுத்துகிட்டு போவோம். பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் இறக்குமதி செய்கிறது கப்பலில் தான். அந்த மாதிரி தான் இதில் வந்துட்டு எப்படின்னா நம்ம வந்துட்டு லோட் பண்ணால் போதும், அது நம்ம ஊருக்கு வந்து சேரும். இப்போ கேபிட்டல் சிட்டியான மாலையில் இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற எந்த ஊருனாலும் எந்த அச்சோல்னாலும் இங்கே வந்துட்டு போய் சேரும். அதுவும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு அங்கே ஒன்று தெரியுதுங்களா, நல்லா அழகழகான பெரிய போட்டுகள், இதெல்லாமே வந்துட்டு லக்ஸுரி யாட்ஸ். இதிலெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இது ஒரு சொகுசு படகுன்னு சொன்னோம். ஒரு வீடு தான், அதில் லக்ஸுரியான ஒரு வீடு. அதுக்குள்ளே இல்லாதது ஒன்றும் இல்லை. ஸ்விம்மிங் பூல், பப், கிளப் ஹவுஸ், ஹோம் தியேட்டர், லைக் எல்லாமே இருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது சென்ட்ரல் பார்க். இது வந்துட்டு இங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய பார்க். இங்கே ஒரு ஜீப்ரா லைன் இருக்கு, க்ரோஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அந்த பார்க்குக்கு போகணும். இங்கே எல்லாருமே ரூல்ஸ் நல்லாவே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே பெடஸ்ட்ரியன் நின்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் அவங்க ஸ்டாப் பண்ணி அந்த நடந்து வர்றவங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த வெஹிக்கிளை வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரூல்ஸை மதிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட ரூல்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு. அவங்க அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணா விட்டா, இல்லைன்னா வந்து சீப்ரா கிராஸ்ல வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களோட லைசன்ஸ் வந்துட்டு போயிடும். ஓ, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மரம் எப்படி வளர்ந்துருக்கு நீட்டா. இவ்வளோ பெரிய உப்பு தண்ணியில அதுதான் இவ்வளோ பசுமையா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அதுதானே. வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் இந்த பார்க்குக்கு. ஆக்சுவலி பார்க்கோட என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் வரல, இன்னொரு வழியாக வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் நாங்கள் வந்துட்டு இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த பார்க்கை ஏறக்குறை நாங்கள்
பார்க்கோட பகுதிக்கு அடைஞ்சிட்டோம். இந்த லைன் க்ரோஸ் பண்ணி போயிட்டோம்னா அந்த பார்க் வந்துடும். இப்போ காட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பார்க் மனுஷனாலேயே வந்துட்டு கட்டப்பட்ட 2004 இந்த ஹுலுமாலேங்கிற ஒரு ஊரே கிடையாது. ஆனால் இப்போ பாருங்க அசுர வேகத்தில் வந்துட்டு அந்த வளர்ச்சி வந்திருக்குது. லேண்ட்ஸ்கேப்பிங் தாங்க, பில்டிங்ஸ், லேண்ட்ஸ்கேப்பிங், ஸ்ட்ரீட்ஸ், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் மெயின்டைன். லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்துட்டு இவங்க நிறைய வளர்ந்துட்டாங்க. நிறைய ஆக்சுவலி என்ன சொல்கிறதுன்னு இப்போ தெரியல, அந்த வார்த்தை வரல வாயில். பாருங்கள், இதுதான் ஹுலுமாலே சென்ட்ரல் பார்க். பார்க்குள்ளேயே நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கிற இடங்கள் இருக்குது. நைட்டெல்லாம் வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் இங்கே. ஈவினிங் ஆகிட்டாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த மரம் என்ன மரம் தெரியுதுங்களா? எது? நம்ம ஊரில் கொடுக்காப்பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேட்டிருக்குங்களா? தெரியல உங்கள் ஊரில் இது இருக்கான்னு. கொடுக்காப்பள்ளி மரம். ஓ, நம்ம ஊரில் புளி தான் இருக்குது, கொரக்காப்புளி இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்க என்ன புளி இருக்குன்ட்டு. பாருங்க எவ்வளோ நீட்டாக கிளியராக வச்சுருக்காங்கண்ணா. க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு ஆண்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஈவினிங்கில் இல்லாட்டி ஃப்ரீ டைமில் ஈவினிங் தான் அங்கே பேர் இல்லாட்டி மார்னிங்கில் வருவாங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. பார்க்குள்ளே வச்சுருக்காங்க இல்லைன்னா. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னா இதெல்லாம். எதுலையுமே எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, மேனுவலாக தான் எல்லாமே. இது வந்துட்டு எலிப்டிக்கல் ட்ரெயினர் பார்த்துக்கோங்க. இது 2 இருக்கு. ஸோ 2 பேர் அட் எ டைம் வந்துட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம ஸ்கூல்ல இருந்துச்சு இல்லையா? நான் இடுப்பு மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஊஞ்சல் நம்ம ஊர்ல ஊஞ்சல் ஆடுற மாதிரி. இதெல்லாம் லெக்குக்கு நல்லது, ஸ்கை வாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. அதே தான் இதுவும். இங்க பாருங்க, இன்னும் நிறைய ஏராளமான மிஷின்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய பிளான் பண்ணி வந்துட்டு இந்த பார்க்க காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு டைம் நாங்கள் வரும்போதும் இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் ஹுலுமாலேயே காட்டியிருக்கோம். இங்கே இன்னும் நிறைய இடங்கள் வந்துட்டு போக வேண்டியிருக்கு. ஆனால் நாங்கள் இப்போ வந்துட்டு இன்னொரு ப்ரைவேட் ஐலாண்டுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களை வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஐலாண்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். அது வரைக்கும் எங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.